இவங்க சொல்கிற தூயாவிக்கும் இயேசு வாழ்ந்த காலத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த தூயாவிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை பார்க்க போகிறாங்க. என்ன நடக்குது? எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு என்ன சொல்கிறாங்க? இந்த உலகம் கண்டிராத ஒரு பெரிய மறை உண்மையை சொல்கிறாங்க. கடவுளின் தாய் என்னிடத்தில் வர நான் யாருங்கிறாங்க. எலிசபெத்துக்கு எப்படிங்க தெரியும் கன்னிமரியாள் கருவுற்று இருக்கிறார், அது தூய ஆவியால் அந்த கரு உருவாக்கி இருக்கிறதுங்கிறது எப்படி தெரியும்? ஒரு மறை உண்மையை தூய ஆவி வெளிப்படுத்துகிறார். அப்போ வெளிப்படுத்தினோடனே அவர்கள் எவ்வளவு ஞானமாக தெளிவாக அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நம்ம டியூப்ளிகேட் தூயாவியாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க மாதாவை பார்த்தோன்னே கடவுளின் தாய் என்னிடத்தில் வர நான் யாருன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. ஷக்கல ரப ரிப 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 துத்து 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 துத்தோ இப்படி தான் பேசியிருக்கணும். எலிசபெத் அம்மாளாவது பரவாயில்ல, ஏதோ அவங்களுக்கு தூயாவிக்கு வந்துட்டு போயிடுச்சு இவங்க கணக்குப்படி.